வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய புது வருட வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்கள் ஒரு சாப்பாட்டு காணொலி ஒன்று தானே, புது வருடம் வந்தபடியால் நாங்கள் அதை இனிப்பாக ஆரம்பிக்கணும். இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு நாங்கள் கேரட்டில் அல்வா தான் செய்ய போகிறோம். இந்த புது வருடம் எல்லாருக்குமே இனிப்பாக இருக்கணுமே, எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறி நல்லது நடக்கணும்னு எங்களுடைய ஆசை. அதை விட எங்களை கடந்து சென்ற வருடம் கூட நிறைய பேருக்கு இனிப்பான சம்பவம் இருக்கும், கசப்பான சம்பவங்களும் இருக்கும். எல்லாமே அது கடந்து போயிட்டுது. அதை விட்டு நாங்கள் அதை விடுபட்டு கொண்டு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் நினைச்சு கொண்டு இந்த வருஷத்தின் முதல் நாளை நாங்கள் தொடங்க போகிறோம். அதை விட முக்கியமான நீங்கள் என்ன கரெக்ட் கலர்லேயே சட்டை போட்டு கொண்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் எதேச்சியாக தான் போட்டது, ஒன்றும் செய்யலாது. அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். நாங்கள் கேரட் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கிறோம்னு பார்ப்போம். 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நெய் நாங்கள் தேவையான அளவு தான் அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஏலக்காய் பவுடர் அடித்து வச்சுருக்குது. சீனி நாங்கள் 1/4 கிலோ சீனி அளவில் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி சோளன்மா, இது நாங்கள் கடையில் வாங்கினது என்ன, இது நீங்கள் கேட்டு வாங்கலாம் கடையில். அதே மாதிரி கஜு பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கிறோம். ப்ளம்ஸும் 50 கிராம் எடுத்துருக்கிறோம். நாங்கள் கேரட் அல்வா செய்கிறதுக்கு முதல் கேரட்டின் தோல் எல்லாம் நல்ல வடிவாக சீவி எடுக்க போகிறோம். அதோட இந்த அல்வா டக்குன்னு நாங்கள் ஈஸியாக விட்டு செய்து கொள்ளலாம். ஒரு கொஞ்சம் நேரம் காணும் எங்களுக்கு இந்த அல்வா செய்கிறதுக்கு. சின்னாக்கள் எல்லாம் இந்த நிறமாக இருக்க விரும்பி சாப்பிடுப்பினோம். அதை விட நாங்கள் வாங்கிக்க நல்ல கேரட்டாக வாங்கணும். சில கேரட்டில் கொஞ்சம் இந்த பச்சை விழுந்த மாதிரி இருக்கும், அதுகளெல்லாம் வாங்கக்கூடாது. என்னென்னு சொல்லிச்சோன்னா இதுக்கு நாங்கள் கலர் பாவிக்க தேவையில்லை. வேறு இந்த நிறத்துக்காக கலர் ஒன்றும் போடையில்லை, இயற்கையான நிறமாகவே இருக்கிறதுக்காக நல்ல கேரட்டாக பார்த்து வாங்கணும். முதல் நாங்கள் தோலெல்லாம் சீவி எடுப்போம். கேரட் தோலெல்லாம் நாங்கள் நல்ல வடிவாக சீவி எடுத்துட்டோம். இனி நல்ல வடிவாக நாங்கள் கழுவி எடுக்க போகிறோம். இதில் நல்ல கேரட் என்ன, சிலது இந்த மழை தண்ணி இதெல்லாம் பட்டால் கேரட் வேகமாக அழுகி போடும். கழுவி எடுத்த கேரட்டை நாங்கள் சின்ன வட்டி எடுக்க போகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் கேரட்டை நல்லா பட்டால் அரைச்சி போட்டு தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். அப்போ அடிபடுறதுக்காக மிக்சிலேயோ என்னென்னாலும் அரைச்சி எடுக்கிறதுக்காக நல்ல வடிவாக சின்ன வட்டி எடுக்க போகிறோம். கேரட்டை நாங்கள் சின்ன வட்டி எடுத்துட்டோம். இனி நாங்கள் நல்லா பட்டை அரைக்க அப்புறம் மிக்சியில் அரைக்கிறோன்னா முதலாவது என்ன செய்யணுமெண்டா தண்ணி விடாமலுக்கு நாங்கள் அரைக்கணும். அது இதுகள் இந்த துண்டானதுகள் கொஞ்சம் சின்ன அரைப்பட்டு இருக்கும். பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அளவு கப் எடுத்துருக்கிறோம். இதால் 4 கப் அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படியான இடத்துலேருந்து என்ன செய்ய போகிறோம், இந்த அல்வா அரைச்சி எடுத்து கொண்டு வர போகிறோம். தண்ணி விட்டு அரைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி விடக்கூடாது அளவா. நாங்கள் இந்த சின்ன கப்புண்டபடியாக 4 கப் அளவில் தண்ணி விடுறோம். நீங்கள் கப்பு எடுக்கிறத பொறுத்து தான் அந்த தண்ணி அளவு சரியாக இருக்கும் வேணும். ஏன்னா இந்த கேரட்டுன்ற அந்த சாறு, இந்த கேரட்டில் உள்ள சாரை தான் நாங்கள் புழிஞ்சு அல்வா செய்ய போகிறோம். இந்த சக்கையாக வரதை நாங்கள் எடுக்க போகிறது இல்லை. அப்போ தண்ணி நாங்கள் அளவாக விட்டு அடித்து கொள்ள போகிறோம். அடிச்சோன்னு வருவோமே. இங்கே பாருங்க, கார்த்திகை பூ பூத்துருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக கார்த்திகை பூ தான், காந்தல் மலர். பார்த்திங்கன்னா நல்லா நாங்கள் பட்டை அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இனி இதை நல்லா புழிஞ்சு எடுக்க போகிறோம். இப்படி கரண்டியால் அமர்த்தி விட்டு முதல் புழிஞ்சிட்டு, ஆனால் கையால் புழிஞ்சால் தான் நல்ல வடிவாக வரும். முதல் நாங்கள் இப்படி அகப்பையால் முதல் அமர்த்தி புழிஞ்சு எடுப்போம். புளிஞ்சு நாங்கள் சாறு எடுத்து போட்டு இந்த சக்கை இருக்குது தானே, இதை இப்போ ரொட்டி மாவோடு சேர்த்து நாங்கள் குழச்சி போட்டு ரொட்டி சுடலாம்.
அல்லாத இப்படி நல்லா உதிர்ந்து கொண்டு வந்துட்டு இதை நாங்கள் வறுக்கலாம். வர கூட வறுத்து சாப்பிடலாம். இதை கொட்டணும் அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் வடிக்க புளிஞ்செடுக்கிறோம். நீங்கள் இந்த வடியக்கூடிய மாதிரி துணி, கொட்டன் துணி அதுகளுக்கு போட்டும் புளிஞ்செடுத்துக்கொள்ளலாம். அப்படியே ஒருமிக்க ஃபுல்லாகவே போட்டுட்டு நல்லா முறுக்கி புளிஞ்சும் எடுத்துக்கொள்ளலாம். அது ஈஸியாகவும் இருக்கும். நாங்கள் நல்ல வடிவாக சாறு புளிஞ்சு எடுத்துட்டோம். இனி நாங்கள் அடுப்பை மூட்ட தொடங்குவோம். அடுப்பங்களுக்கு நல்லா எரிய தொடங்கிட்டது. நாங்கள் இந்த தாஜிக்கு தான் அல்வா செய்ய போகிறோம். அல்வா கிண்டக்கூடிய மாதிரி கொஞ்சம் தட்டையான தாஜியல் அப்படி பாத்திரமான்னு சொல்லி சொன்னால் நல்லா நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளுங்க. தாஜி எங்களுக்கு நல்லா சூடாகட்டுக்கும். சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நாங்கள் சீனி இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இனிப்பு வந்து குறைவாக தேவை என்று சொல்லி சொன்னால் கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கொள்ளுங்க. இந்த கப்பால் 2 கப் அளவில் தண்ணி நாங்கள் சேர்க்க போகிறோம். எங்களுக்கு சீனி வந்து நல்லா கரைஞ்சி வரட்டுக்கும். இதுக்கு வந்து நாங்கள் இந்த கம்பி பதம் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. சீனி கரைஞ்சாலே சரி எங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சீனி எங்களுக்கு காய்ச்சி பாட்டு கொண்டிருக்கு. நாங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல வடிவாக புளிஞ்செடுத்து வச்சுருக்கிற கேரட் சாரோட இது வந்து 3 கரண்டி அளவில் நாங்கள் சோளன்மா சேர்க்க போகிறோம். நல்லா கட்டி போடாமல் இதை வந்து நல்லா கரைச்செடுக்குவோம். ஆனால் நல்ல கலராக இருக்கேண்ணா. இந்த சோழன் மாவுண்ட செயற்பாடே வந்து என்ன செய்கிறோம்னால் இந்த தண்ணியாக இருக்கிறத இறுக்கமாக்குறது. அதே சமயம் இப்போ நாங்கள் இதை விட்டு கிண்ட வலிக்கிட்ட உடனே கொஞ்சம் கட்டி ஆகிடும். ஆனால் அந்த பருவத்தில் நாங்கள் இறக்கக்கூடாது. நல்லா கிண்ட போடும். நல்லா முருகை கிண்டினா தான் அல்வா வந்து நல்லா இருக்கும். நாங்கள் கிண்டுபட்டு இணைச்சி முதலாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கே இறுகி கொண்டு வரைக்கே இறக்கிடக்கூடாது. நல்லா கிண்டித்தான் நல்லா முருகை கிண்டித்தான் இறக்கணும். அப்படி வேலைக்கு இறக்கினா அந்த அல்வா வந்து என்ன செய்யணும், சும்மா நாங்கள் ஏதோ மாவை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு, சுவை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சீனி இருக்கா பார்ப்போம். எங்களுக்கு அரைவாசி அளவில் கரைஞ்சி கொண்டு வந்துட்டு தானே உருகி கொண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சீனி எங்களுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா உருகி கொண்டு வந்துட்டுது பாருங்க. உருகி கொண்டு வந்த உடனே ஒரு அந்த தடிப்பாக வந்துடும், தெரியும், பானியாக வந்துட்டுதோ. நாங்கள் வந்து கேரட் சாரை இதோட சேர்க்க போகிறோம். இப்போ நல்ல வடிவாக நாங்கள் அப்படியே கிண்ட வேணும். இனி தொடர்ந்து கிண்டி கொண்டு இருக்கிறதான் வேலையாக இருக்கும். நல்ல வடிவாக அப்படியே தொடர்ச்சியாக கிண்டி கொண்டு இருக்கணும். கிண்டி கொண்டு வரைக்கே அப்படியே இந்த இறுகி கொண்டு வரது தெரியும் எங்களுக்கு. தொடர்ச்சியாக கிண்டைக்கு அப்படி இறுகி கொண்டு வரும். இந்த அல்வா வந்து நாங்கள் தொதல் எப்படி கிண்டுவோமோ அதே மாதிரியே கைவிடாமல் இப்படி கிண்டி கொண்டு இருக்கணும். கொண்டு வந்து மஞ்சள் கலர் கூடி கொண்டு வருது. அதுதான் எப்படி இருக்குன்னு ராமேண்ணே. நாங்கள் அல்வா கட்டுற இடத்துக்கு மாமா வந்தவர் இங்கே பாருங்க புளியங்காய் எவ்வளோ காய்ச்சி இருக்குதுண்டு. கொத்து கொத்தாக தான் காய்ச்சி இருக்குதுண்ணே. இப்போ இந்த காயோட புளி இப்போ வந்து சரியான விலை. இதெல்லாம் முத்தி பழக்க வலிக்கிட்டோன்னா புளி டக்கண்டு மரியும். முதல் மாதிரி ஒரு 400-500 ரூபாய்க்குள்ளே வந்துடும். இவ்வளோ காய்ச்சி தள்ளி விட்டுருக்கு. பஞ்சம் இல்லாமல் காய்ச்சி இருக்குது. நாங்கள் இது புடுங்க மளிகை. பார்த்திங்கன்னா நல்லா வத்தி கொண்டு வந்துட்டுது. ஆனால் இன்னும் எங்களுக்கு கிண்டுபட இருக்குது. அதோட நல்லபடி இந்த கொதிச்சு பாருங்க குமுளியாக இருக்குது. ஆனால் இந்த முதல் மாதிரி தான் இல்லை கொதிச்சு கொஞ்சம் பராக்குங்க, கவனமாக கிண்டோணும். நாங்கள் நான் கவனமாக நின்று வீடியோடும் கொண்டு சொல்லுவோம் இல்லை.
போட பார்த்து கொண்டிக்க வந்து முகத்துலையும் பட்டு விட்டுரும் படிச்ச அந்த இது. ஆனால் நாங்கள் இந்த பருவத்தில் வந்து எடுத்து வச்சிருக்கிற கஜு பருப்பை போடுவோம். அது மாதிரி ப்ளம்ஸையும் போட்டுக்கொள்வோம். இது வந்து நெய் வந்து கடைசி பருவத்திலாம் போடணும், நாங்கள் இப்போ போட தேவையில்லை. நெய் வந்து இப்போ விட தேவையில்லை. ஏலக்காய் பவுடரையும் அதோடு சேர்த்துக்கொள்வோம். இப்போ நல்லபடியாக அப்படியே கிண்டுவோம். நல்லபடியே கிண்டு பட்டுட்டுதுன்னு சொல்லி சொன்னால் சட்டியில் முட்டாமல் அப்படி சுருண்டு கொண்டு வரும். அந்த அளவுக்கு நாங்கள் கிண்டோணும். பார்த்திங்கன்னா எங்களுக்கு அல்வா வந்து நல்லா கிண்டு பட்டுடுது. நாங்கள் இந்த பருவத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து விடுவோம். இந்த சட்டியில் பாருங்க ஒட்டி மொட்டாமலுமா அஞ்சு சுருண்டு கொண்டு வந்துட்டு பாருங்க. நெய் விட்டோன்னே வாசமாக இருக்கும். நெய் வந்து பனி தானே, அப்போ நல்ல உறைஞ்சி போயிருக்கு. உறைஞ்சி போட்டோம், உறைஞ்சிட்டு பார்க்க ஆசையாக கிடக்கும். இனி அந்த எடுக்கிற பருவம் வந்துட்டோம். உங்களுக்கு நல்ல கிண்டுப்பட்டு நல்ல முருகவாக கிண்டுப்பட்டுடுது பாருங்க. கலரெல்லாம் மாறி நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது. எங்களுக்கு இறக்குற பருவம் வந்துட்டுது. நாங்கள் இறக்கி ஒரு ரேக்க விட போகிறோம். வாசம் வருது. ஓ, அதை விட இப்போ நாங்கள் இந்த உதப்புற ரே வந்து நெய் எல்லாட்டிக்கு எண்ணெய் ஏதாவது நல்ல வடிவாக பூசி விட்டா சரி. அப்படி தான் நாங்கள் பூசி எடுத்துருக்குறோம். நெய் கொஞ்சம் பூசி எடுத்துருக்குறோம் இந்த கரையில். இனி நாங்கள் இறக்கி அதுக்கு ஊற்றுவோம். நல்ல வடிவாக இப்படியே வலிச்சு ஊற்றுனா சரி. ஊற்றி நல்லா பரவி விட்டா சரி. என்ன ஒரு சட்டி கரட் ஜாரு உளிஞ்சு காய்ச்சினீங்களோ ஒரு கொஞ்சம் தான் வந்திருக்குது. ஆனால் அவ்வளவும் ஒற்று துண்டு சாப்பிட்டாலும் காணும். நாங்கள் இப்படி இலையால் நல்ல வடிவாக சமப்படுத்தி விட்டா சரி. கரண்டியால் சமப்படுத்த கரண்டியில் ஒட்டி கொண்டு வருது. அல்வாலாம் நாங்கள் நல்ல வடிவாக கிண்டி எடுத்துட்டோம். இப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் முருகட்டுக்கோம். அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம். நாங்கள் இப்போ அல்வாவை வந்து வெட்டி எடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி வந்துருக்கான்னு பாருங்க. அதோட நாங்கள் போடுற ரேக்கை வந்து நல்ல எண்ணெயில் அடிக்கி நெய் ஏதாவது பூசி விட்டால் எங்களுக்கு ஈஸியாக வந்து கலண்டு கொண்டு வந்துடும். அப்படியே இனி நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம். என்ன இப்போ நாங்கள் கரெக்ட் அல்வா எல்லாம் செய்து எடுத்துட்டோம். உண்மையிலே இன்றைக்கு புது வருஷத்துக்கு வந்து ஸ்பெஷல்னு சொல்லணும். இனி போட இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். இப்போ இன்னும் சாப்பிடல, அதால் இன்னும் துவங்கல, இனி தான் துவங்க போகிறோம். அதோட பிளேன் ஊற்றி வச்சிருக்குது. சாப்பிடுவோமா? அதுவும் இன்றைக்கு பூவரசமிலையில போட்டிருக்கு அல்வா. எடுத்து கொடுங்க. அப்போ நானே எடுத்துக்கொள்கிறேன். தம்பி என்ன மறைஞ்சு இருக்கிறீங்க? ஆளுக்கு இனிப்பட்டோன்னா நல்ல விருப்பம். ஆள் பர்த்டேக்கு எடுத்து சாப்பிட்டுது. இது சுகமா எடுத்து கடிக்கிறதில்ல, இப்படியா கடிக்கலாம் உங்களோட கண்ணா? கரெக்ட் தான். நல்ல ஒரு அதை விட கரெக்ட் நல்ல சத்தும் தானே. இதில் வந்து என்ன சொல்கிறது, சீனி மட்டும்தான் கொஞ்சம் குறைச்சி பாவிக்கணும். மற்றபடி எல்லாமே நல்ல சத்தான பொருள்லாம் இதில் போட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் சீனி கூடுதலாகவே போட்டாங்க. உங்களுக்கு இனிப்பு குறைவாக தேவையாண்டா குறைவாகவே போட்டுக்கொள்ளுங்க. நல்ல எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்குமுண்டு. ஆனால் வாங்கி வச்சோன்னா அப்படி கரைஞ்சி விடுவது நல்ல வாசம், நல்ல ஒரு இதாக இருக்கு. நாங்கள் நிறைய ப்ளம்ஸ் கஜு போட்டோம். நாங்கள் ஓ எப்படி இருக்கு சட்டப்படி? மாமி எப்படி இருக்கு? சாப்பிடுங்க. அம்மா எப்படி இருக்கம்மா? உண்மையிலேயே தான் நல்ல நல்ல அருமையாக இருக்கு. ஒரு இது இருக்கும். இப்போ இந்த
சுகர் இல்லைன்றபடியா சுகராக சாப்பிடினோம் இல்லை நல்லா இருக்கு தம்பி சாப்பிடுங்க ஐயா. இதுக்கு வந்து நாங்கள் இனிப்பு கூட போட்டபடியா அந்த பிளேண்டி எல்லாமே வெறும் பிளேண்டி தான் குடிக்கிறோம். அதுக்குள்ள வந்து ஒரு சீனி கொஞ்சம் சேர்க்கல. என்ன முண்டு எடுத்து சாப்பிட்டா தான் சரி காணாது. ஆனால் ஒரு பிளேண்டியோட ஒரு துண்டு சாப்பிட்டா வடிவாக காணுமோ. உண்மையிலேயே பார்த்தீங்களென்றால் ஒரு நல்ல ஒரு அல்வான்னு தான் சொல்லணும். கரெக்டாக வச்சு நாங்கள் கிண்டி சாப்பிட்ருக்குறோம். நீங்களும் வந்து இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல ஒரு சுவையாக இருக்கும். ஏன்னா அதோட வந்து நல்ல சத்து சின்னாக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னா நீங்கள் வந்து சீனியை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி கூட்டி போட்டு செய்யுங்க. ஒரு நல்ல சுவையான ஒரு அல்வா இன்றைக்கு சாப்பிட்டாச்சேண்ணே. அதோட வந்து அப்போ நாங்கள் ஸ்வீட் சுவையான ஸ்வீட். அப்போ நாங்கள் இன்றைக்கு வீடியோ முடிப்போம். வீடியோ இன்றைக்கு நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். நன்றி, வணக்கம்.